அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. லக்னம் அப்படிங்கிறது வந்துட்டு வெறும் ராசியை மட்டும் வச்சு நம்ம பலன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் வந்து 2.5 நாள் ஒரு ராசிலையும் இருப்பார். ஸோ அந்த 2.5 நாளில் வந்துட்டு பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே பலன் இருக்குமா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சரி, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லக்னம் அப்படிங்கிறது 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். சரி, 2 மணி நேரத்துக்கு அப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போலேருந்து அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் வந்துட்டு ஒரே மாதிரியான பலன் கிடைக்குமா அப்படின்னா, அப்படி ஜாதகம் பார்க்கறதும் தப்பு. சரி, அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் அவுட் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு லக்னத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 பாதங்கள் இருக்குது. அப்போது 2 மணி நேரத்தை டிவைடட் பை 9 போடுங்க. அப்போ ஒரு பாதத்துலேயும் வந்துட்டு அந்த லக்னம்குள்ளேயும் வந்துட்டு 9 பாதங்கள் இருக்கும். அதில் எந்த பாதத்தில் அந்த குழந்தை பிறகுங்கும் போது 2 மணி நேரத்தில் டிவைடட் பை 9 போகும்போது சராசரியாக வச்சுக்கோங்களேன், ஒரு 15 நிமிஷம்னு நான் வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வரும் வந்துட்டு. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே பிறக்கிற உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரியான ஜாதகம் தான் அமையும். ஜாதக கட்டம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரியாக வந்துட்டு வளர்றது கிடையாது. ஒன்று ஏழையாகவும் ஒன்று பணக்காரனாகவும் இருக்குது. அப்போ வேறு என்ன டிஃபர் ஆகும் வந்துட்டு, பிறந்த இடம். அன்னைக்கு அந்த குழந்தை எங்கே பிறக்குதோ அந்த லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட், அது கட் ஆகிற இடம் இருக்குது தெரியுமா, அதுதான் உங்களோட யூனிக்னஸ். அந்த கட் ஆகிற இடம் வந்துட்டு அன்னைக்கு அந்த இடத்துல நீங்கள் மட்டும்தான் பிறந்திருப்பீங்க. ஒரு குழந்தை பிறகுதுன்னா அது உங்களோட இடத்துலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 2 அடி 3 அடி தள்ளி தான் அந்த குழந்தை வந்து பிறந்திருக்கும். ஸோ நீங்கள் பிறந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வந்து எந்த இடத்துல பிறக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைமிங்கில் அந்த இடத்துல என்ன மாதிரியான கதிர்வீச்சு இருந்துச்சோ அதுதான் அந்த குழந்தையோட வாழ்க்கையை முழுசாக பண்ணுறது வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, வேற என்ன யூனிக்னஸ்னால், சரி நீங்கள் அங்கே பிறந்திருக்கீங்க, உங்கள் பிறந்த இடத்துல வந்துட்டு ஒரு எறும்பு கூட கீழே பிறந்திருக்கலாம். வந்துட்டு எறும்பு வந்து 50 நாளில் செத்து போயிடுது. ஆனால் மனுஷன் வந்துட்டு 60 வருஷம் 70 வருஷம் இருக்கலாம் வந்துட்டு. அப்போ எறும்புக்கும் மனுஷனுக்கும் ஒரே ஜாதகம் தானே. அப்போ எப்படி வந்துட்டு இது முன்னாடி சாகுது, நம்ம பின்னாடி சாகுறோம் அப்படிங்கும் போது தான் வந்துட்டு அடுத்த கேட்டகரி வரும். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு விலங்குகள், மனுஷன் ஒன்று வந்துட்டு ஒரு கடவுளால் வந்துட்டு ஒரு டைம் பீரியட் போட்டிருக்க. அந்த டைம் பீரியட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ 50 நாள் 60 நாள் வந்துட்டு எறும்போட வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த ஜாதகத்துப்படி வந்துட்டு 50 நாள் அந்த உயிரோட அந்த எறும்பு இருக்குங்கிறது இருக்கும். அதே அங்கே பிறக்கிற மனுஷனுக்கு இவன் 50 வருஷம் உயிரோட இருப்பான் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்துட்டு டைம்ங்கிற டைமென்ஷன் பொறுத்து மனுஷன் மற்ற மிருகங்களுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரியான நிறையா கேட்டகரி சுருக்க பார்த்தீங்கன்னா உங்களோட யூனிக்னஸ் வந்துட்டு நிறையா இருக்கும். உங்களோட யூனிக்னஸ், உங்களோட ஜாதகம் அப்படிங்கிறது வெறும் ஜாதக கட்டம் மட்டும் உங்களோடது சொல்ல முடியாது. உங்களோட ஜாதக கட்டம் உலகத்தில் வந்துட்டு லட்சம் பேருக்கு இருக்கும் வந்து. ஸோ இந்த மாதிரி பிறந்த இடம், இந்த மாதிரி ஒன்றுத்தையும் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்குங்கிற யூனிக்னஸ், உங்களுக்குங்கிற யூனிக் கை ரேகை இருக்கும், உங்களுக்குன்னு யூனிக்காக இருக்கிற நாடி இருக்கும் வந்துட்டு. இது எல்லாமே தான் வந்துட்டு வச்சு பார்க்கும்போது பலன்கள்ங்கிறது உங்களுக்கு மட்டுமே நடக்கிற பலன்களாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பூர்வ ஜென்ம கர்மா வந்துட்டு நம்ம பண்ணிருக்க நல்லது கெட்டதுகளுக்கு ஏற்ப தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த குடும்பத்தில் இன்னாருக்கு மகனாக பிறக்கணும் அப்படிங்கிற வந்துட்டு விதி எல்லாமே வந்து அமையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அம்மா அப்பா வந்துட்டு எந்த செல்வ நிலையில் இருக்காங்க, இல்லை அதாவது புண்ணிய நிலையில் இருக்காங்களா. அதாவது சில பேர் வந்துட்டு ஜாஸ்தி பணக்காரங்களாக இருப்பாங்க, சில பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ண நல்லா இதுவாக இருப்பாங்க, சில பேர் நோய்வாய்ப்பட்ட பேரண்ட்ஸ்க்கு மகனாக பிறக்கிறது, சில பேர் ஹெல்த்தியாக இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு மகனாக பிறக்கிறது. இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே நம்ம பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்தமையும். ஒன்றும் இல்லை, தந்தைக்கு வந்து நல்ல சேவைகள் புரிஞ்சு அப்பாவோட வாயிலேருந்து வந்துட்டு நம்ம நிறையா வாழ்த்துக்கள் வாங்கி இந்த மாதிரி நான் பிள்ளைய பெற்றதுக்கு வந்துட்டு நான் பெருமைப்படுறேன் அப்படி இப்படின்னு வந்துட்டு ஜாஸ்தி வந்து வாங்குறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளையை அவன் பெற்றிருக்கான்னு சொல்லிட்டு அந்த அப்பாவுக்கு வந்து இன்னொருத்தவங்க புகழ்னு சொல்லும்போது அந்த அப்பா மனசு நிறையா என் மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழ்த்து வந்து உங்களுக்கு அடுத்த ஜென்மத்திலயோ இல்லை போன ஜென்மத்தில் கிடைச்ச வாழ்த்து இந்த ஜென்மத்தில் வரும்போது
சூரிய பகவான் உச்ச நிலையில் அமையிறது அடையும். இதே போல் அம்மாவை வந்துட்டு ஒழுங்காக வச்சிருக்கிறதுனால சந்திர பகவான் உச்ச நிலையில் அடையும். இதே மனைவி நண்பர்கள் கிட்ட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் போன ஜென்மத்தில் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா சுக்கிர பகவான் நல்ல நிலையில் அமைவார் வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் கல்வியை வந்துட்டு நீங்கள் கற்றுருந்த கல்வியை மற்றவங்களுக்கு கலைகள் எல்லாமே போன ஜென்மத்தில் நீங்கள் நல்ல முறையில் சொல்லி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா புதன் பகவான் நல்ல நிலைமையில் அமைவார். அது மட்டும் இல்லாமல் தாய்மாமனுக்கு நீங்கள் ஜாஸ்தி உதவி பண்ணியிருந்தீங்கனாலும் புதன் பகவான் நல்ல நிலையில் வந்துட்டு அமைவார். அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்ட குருவுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தீங்க வந்துட்டு, குரு பணிவிடைகள் எல்லாமே செஞ்சுருந்தீங்க, இல்லை குருக்கு துரோகம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படிங்கும்போது குரு பகவான் நல்ல நிலையில் அமைவார் வந்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கவங்களை வந்து நீங்கள் நல்லபடி நடத்துனீங்க வந்துட்டு, அந்த மாதிரியான நிலையில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் நல்ல நிலையில் அமைவார். தர்மத்தை கடைபிடித்தாலும் சனீஸ்வர பகவான் அவங்களோட ஜாதகத்தில் உச்சக்கட்ட நிலையில் இருப்பார் வந்து. அவங்கள வந்துட்டு அடிக்கிறதுங்கிறது ரொம்பவும் கஷ்டம். செவ்வாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சகோதரர் வகையில் வந்துட்டு ஜாஸ்தி நீங்கள் விட்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தில் வந்துட்டு செவ்வாய் வந்துட்டு உச்ச நிலையில் இருக்கும் வந்து. எந்த கிரகம் உங்களுக்கு உச்சமாக இருக்குது, எந்த கிரகம் நல்ல நிலையில் இருக்குங்கிறத வச்சு வந்து போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன மாதிரியான பலன்கள் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம் வந்து. இதை எல்லாமே வந்துட்டு கொண்டு வர்றது தான் வந்துட்டு ஒரு ஜாதகம், ஒரு லக்னம் அப்படிங்கிறது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.